இந்த பூஜை வந்து எதனால பண்றோம்? நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டி பண்றதுனால நம்ம அதை பண்றோமா, இல்லாட்டி இது பண்ணலனா ஏதாவது ஆயிடும் அப்படின்ற ஒரு பயத்துல பண்றோம்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷயம் தான் நான் சொல்லுவேன். நிறைய இதுக்காக நீங்கள் 24 மணி நேரம் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் மாலை போட்டு எப்பயுமே பஜனை பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறதுக்காக நான் பெரிய ஆன்மீகவாதி அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றது தப்பான விஷயம் தான். ஆக்சுவலாக ஆன்மீகம் அப்படின்னா என்னது? ஆன்மீகத்துக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் கேட்குறது மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாடு கேட்குறீங்களா? உண்மையாக அது எங்களுக்கு புரியல. ஜோதிடர்களை ஆன்மீகவாதிகளாக ஏற்றுக்கொள்ளும் கலாச்சாரம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இதை எப்போ நீங்கள் மாற்றி ஆன்மீகத்தை ஜோதிடத்தையும் ஒன்றா பார்க்குறத நிறுத்திட்டிங்கன்னா சரியாயிடும். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் சார் இருக்கார். இவரோட பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ டேரோட் கார்ட் ரீடிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் நிறைய உண்மைகளும் இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அந்த வகையில் சார்ட்ட சில முக்கியமான கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இந்த பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலங்காலமாக நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பூஜைகள்லாம் பண்ணுவோம். புரியுதுங்களா? இந்த பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இந்த பூஜை எதனால் பண்ணுறோம்? நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டி பண்ணுறதுனால நம்ம அதை பண்ணுறோமா, இல்லாட்டி இது பண்ணலனா ஏதாவது ஆயிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களா? பூஜை பண்ணணுமான்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஏன்னா தேவை எது நமக்கு தேவை, எதனால் பூஜை பண்ணுறோம். சிலருக்கு ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது, அவங்களுடைய குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்குது, அவங்க பிறந்த குலம்னு ஒன்று இருக்குது. அது தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலி ட்ரெடிஷன் படி அவங்க டெய்ட்டியை கும்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக அவங்கவுங்க குல வழக்கப்படி எந்த பூஜைகளாக இருந்தாலும் அது செஞ்சு தான் ஆகணும். எங்களுக்கு அந்த வழக்கமே கிடையாதுன்னு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். ஆக்சுவலி ஜாலியாக இருக்கலாம். இந்த பூஜை பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது மாஸ்டர். அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க அப்படின்றதுனால நானும் பண்ணுறேன், எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஈடுபாடு இல்லாமல் செய்யக்கூடிய பூஜைகள் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது பலன் உண்டான்னு கேட்குறேன். உங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ இல்லையோ, பூஜைன்ற கடவுளுக்காக செய்யும் போது அது கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்க தான் செய்யும். அதனால் பலன் நான் ஈடுபாடாக இல்லை அதனால் எனக்கு பலன் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா, ஈடுபாடாக இல்லாமல் ஏன் நீங்கள் செய்றீங்கன்றதே தெரில. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் இதெல்லாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாதவங்க ஒதுங்கி போயிடுவாங்க, எனக்கு இதிலலாம் பெருசாக நாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில கும்பல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னே இருக்கும். இதெல்லாம் முட்டாள்தனம், இது ஏன் பண்ணுறீங்க, இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கெட்ட கர்மாவில் போய் சேராதா? அவங்களுக்கு எந்த கர்மாவில் போனால் பற்றி நமக்கு அதை பற்றி யோசனையே வேண்டாம். ஏன்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஒரு பூஜைகள். ஏன்னா இப்படி சொல்லி தான் நம்ம மதங்களையும் நம்மளுடைய வழக்கங்களையும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்ஸையும் கெடுத்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒன்று ஒழிக்க தெரிஞ்ச நமக்கு எது சரியான வழின்னு சொல்லி அதை புரிஞ்சு அந்த புரிதலோடு செய்கிறதுக்கான அந்த தெளிவு யாரும் கொடுக்காதனால எல்லாம் மூட நம்பிக்கையாகவே ஆகி எல்லாமே இப்போ நம்ம கல்ச்சர் விட்டு இப்போ நிறைய விஷயங்கள் விலகிக்கிட்டே வருது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதே இப்போ பொல்யூஷன் விஷயமாக ஆகிடுச்சு. ஆனால் அதை தாண்டி அதில் இருக்கிற ஆன்மீகத்தை பற்றி யாருமே ஏன் பட்டாசு வெடிக்கிறோம், ஏன் கேரளாவில் வெடி வச்சு வேண்டுறாங்கன்றதையும், ஒரு பூஜை அது வெடி ஒரு பூஜைக்கு எல்லா திருவிழாலையும் ஏன் பட்டாசு வச்சு சாமியை வர வைக்கிறாங்கன்றதுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆன்மீகம் என்னன்றதை தெரிஞ்சுக்காமல் நம்ம மூட நம்பிக்கை பொல்யூஷன்ற விஷயத்துக்கு போயிட்டோம். தப்பு இல்லை, அவங்க சொல்கிற விஷயங்கள் பொல்யூஷன் ஆகுதா ஆகலையான்றத விட இதில் ஆன்மீகம் இருக்கா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் தெரிஞ்சால் எல்லோரும் வரைஞ்சு கட்டிட்டு பட்டாசு வெடிப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கேட்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. இந்த பட்டாசு வெடிக்கிறதுல அப்படி என்ன ஒரு ஹிஸ்ட்ரின்னு தெரிஞ்சுக்கலாமா?
சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒலி அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை படி பார்த்தா ஒரு ஒலி வந்து ஒரு இப்போ சடனாக ஒரு பட்டாசு வெடிக்குதுன்னா நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க இல்லையா, அது மாதிரி இறைவனுக்கு வந்து அந்த ஒரு சத்தத்தை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து வெடி வச்சு அவங்க பிரார்த்தனை வேண்டுவாங்க. இப்போ கேரளாவில் ஐயப்பன் கோயில் போகிறீங்கன்னா அங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி ஒரு வெடி வைப்பாங்க. அந்த மைக்கில் உங்கள் பேர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வெடி வைப்பாங்க. வெடி வைக்கிறது அது என்ன ஐதீகம், அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சவுண்டு வந்து யூஸ்வலாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பெல் அடிக்கிறாங்களோ இல்லை வந்து ஒரு கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது அந்த ஒலி எழுப்பும் போது அங்கே இருக்கிற தீய சக்திகள், அங்கே இருக்கிற பேட் வைப்ரேஷன்ஸ்லாம் வெளியே போய்டுன்றது ஐதீகம். இப்போ ஒரு தீபாவளி அப்படின்னா அந்த ஒரு பட்டாசுன்னு வெடிக்கும் போது அந்த சவுண்டில் நிறைய ஒரு தீய விஷயங்கள் விலகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த சவுண்டு வந்து அதுக்காக தான் வந்து வெடி, இந்த பெல், இந்த மாதிரி சில சத்தங்களை எழுப்பி வழிபடும் வழக்கம் நம்ம கல்ச்சரில் மட்டும் இல்லை, எல்லா மதங்கள்லேயும் அந்த சத்தம் எழுப்புறதுன்றது ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது மூட நம்பிக்கையாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. அது வந்து ஆன்மீகமாக அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஆனால் எல்லாமே என்ன காலப்போக்கில் வந்து மூட நம்பிக்கைன்ற பேரில் வந்து இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வர்றது தான் உண்மை. கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆன்மீகத்தை மறந்து மூட நம்பிக்கைக்கு மக்கள் போகிறது, மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதுனால அது விஷயங்கள் மறைஞ்சு போகுது. அதனால் வர விளைவுகள் மக்கள் தான் சந்திப்பாங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கோயில் திருவிழாக்கும் பட்டாசு வைக்கிறோம், இந்த மாதிரி சாமி கும்பிட்றப்பவும் பட்டாசுலாம் வைக்கிறோம் இல்லையா? ஆனால் ஏன் வந்து இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா கூட அந்த சாவில் வந்து பட்டாசு வைக்கிறாங்க? ஒரு 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 டெட் பாடி எடுத்துகிட்டு போகும்போதும் வந்து அப்போ இறந்த உடம்பும் வந்து இறைவனை பார்க்கக்கூடிய மதத்தில் நம்ம இருந்திருக்கோம். ஸோ வந்து ஒரு அது எல்லா மத வழக்கப்படியும் அது வந்து ஒரு கிறிஸ்டியன் இருந்தாலும் இறந்தால் அவங்க சர்ச்சுக்குள்ளேயே கொண்டு வந்து பாடி வச்சு தான் ப்ரே பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் லைஃப் இது இந்த பஞ்சபூத தத்துவப்படி இந்த உடல் வந்து அந்த மண்ணுக்கு போகிற அந்த உடம்பு வந்து பஞ்சபூதத்தில் ஒன்றானதுனால அது வந்து இறைத்தன்மையில் தான் அதையும் பார்க்குறோம். ஸோ இறந்ததுக்கப்புறம் அதில் வந்து அது புனிதத்தன்மையில் தான் இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம். அந்த உடல் அப்படின்றது வந்து இந்த பஞ்சபூதத்தோடு சேர்ந்து கலக்க போகிற ஒரு விஷயமா இருக்கனால அது இறைவன் உடைய விஷயமாகவே கன்சிடர் பண்ணி அதுக்கும் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கும் போது ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு டெட் பாடி போகும்போது அது பட்டாசு வெடிக்கிறது வந்து இதர தீய சக்திகள் தொடராமல் இருப்பதுக்காக அது செய்வாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஒரு பட்டாசில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசில் வந்து பொல்யூஷன் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வராங்களே, இது எங்கே போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க? இது பிளான்டாக செய்கிற விஷயம்தான். இனி வந்து எல்லாரும் வந்து உங்களுடைய அடிப்படையை மறந்து எல்லாரும் வந்து ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இதை புரிஞ்சு நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிற மக்கள் வந்து இதோடைய புரிதல் இல்லாமல் வீணாகிறதுக்கான எல்லா வழியிலையும் வகுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக ஒரு சில பேரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக இந்த மாதிரி பூஜைகள் புனஸ்காரம்னு நம்ம ஆளுங்கெல்லாம் ஈடுபாடு காட்டுறதுனால தான் வந்து இன்னும் முன்னேறாமல் இருக்கும். ஆனால் மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் வேறு லெவலில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு உங்கள் கருத்து என்ன? எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷயம் தான் நான் சொல்லுவேன். நிறைய வந்து இதுக்காக நீங்கள் 24 மணி நேரம் வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் மாலை போட்டு எப்பயுமே பஜனை பண்ணிவிட்டு அப்படி இருக்கிறதுக்காக வந்து நான் வந்து பெரிய ஆன்மீகவாதி அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றது வந்து தப்பான விஷயந்தான். அதே சமயத்தில் செய்கிறவன்லாம் முட்டாள்னு சொல்லி பேசுகிறதும் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்காக செய்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து குழப்பிக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி செய்யும் போது அது வந்து மற்றவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் போய் கர்மயோகம்ன்றது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு அதில் இறைவனை தேடி நீங்கள் வந்து நல்ல நிலைக்கு உங்களோட மனதும் உங்கள் ஆத்மாவையும் கொண்டு செல்வது தான் வந்து ஆன்மீகம். அதுக்காக நான் சாமி கும்பிட்றேன்ற ஒரு பேரில் வந்துட்டு 24 மணி நேரம் நீங்கள் வந்து குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறது தப்பான விஷயம் தான். ஆக்சுவலாக ஆன்மீகம் அப்படின்னா என்னது? ஆன்மீகத்துக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் கேட்குறது வந்து மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாடு கேட்குறீங்களா? உண்மையாக அது எங்களுக்கு புரியல. இப்போது நான் மக்கள்கிட்டே அதை கேள்வி கேட்குறேன். ரிலிஜியன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுக்கான வேறுபாடு என்னன்றதையும் நீங்கள் என்ன உணர்றீங்கன்றதை மக்களே சொல்லட்டும், அதான் நல்லது. கண்டிப்பாக. ஸோ மக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து சார் இதுக்கான வீடியோவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுவார். ஏன்னா அவர் சொன்னார் இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சார் என்ன ஆசைப்படுறாருன்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். இது ஒரு ஓப்பன் இது. சார் கேட்ட கொஸ்டின் திருப்பி நான் சாரை சொல்கிறேன். சார் ப்ளீஸ் அந்த கொஸ்டின் சொல்லுங்கள். ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? மதத்துக்கும்
ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இல்லை ரெண்டும் ஒன்றா, இல்லை ரெண்டும் வேறு வேறையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இன்னொன்று ஒரு கேள்வி. ஓகே, இதை பற்றி மக்கள் கண்டிப்பாக அந்த கருத்தை சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ஆன்மீகம்ன்ற ஒரு நல்ல விஷயத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்களே மாஸ்டர், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆன்மீகம்ன்ற விஷயத்தை தப்பாக பயன்படுத்தவே முடியாது. அவங்க தப்பாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது ஆன்மீகமே இல்லை. அதான் இல்லை, ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு போய் அது நடக்குது, பட் சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது. ஜோதிடர்களை ஆன்மீகவாதிகளாக ஏற்றுக்கொள்ளும் கலாச்சாரம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இதை எப்போ நீங்கள் மாற்றி ஆன்மீகத்தை ஜோதிடத்தையும் ஒன்றா பார்க்குறத நிறுத்திட்டிங்கன்னா சரியாயிடும். ஆக்சுவலாக ஒரு பிரபல ஜோதிடர் கூட ஒரு பதிவில் எங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்க, எங்ககிட்ட ஜாதக ரீதியாக சில விஷயத்த கேளுங்க, நாங்கள் ஒன்றும் ஆன்மீகவாதி கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்ககிட்டயே எல்லாத்தையும் கேட்குறீங்களே, ஏன் மக்களுக்கு அப்படி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்துக்குள்ளே ஏன் தள்ளப்படுறாங்க? ஆன்மீகமான விஷயங்களுக்கான தீர்வுகள் ஜோதிடர்கள் கண்டிப்பாக சில வழிகாட்டுதல் பண்ணலாமே தவிர ஆன்மீகம், அதுதான் கேட்டேன், ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சால் தான் இது புரியும் உங்களுக்கு. ஏன்னா தீர்வுகள், பரிகாரங்கள் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது. அதனால் அவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்கன்றது வேறு. இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா, அவங்க ஒரு ஆன்மீக ரீதியாக நீங்கள் இதை செய்யுங்க, பொதுவான விளக்கேற்றுங்கள் இப்படின்ற பெரிய மதகுருக்கள் மாதிரி அவங்க பேசுகிறதும், அது சிலர் அது கரெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, எல்லாரையும் தப்பாக சொல்லலை. சில தவறுதலான வழிகாட்டுதலும் நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக யூடியூப் மீடியாவை யூஸ் பண்ணணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறது இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு. கோவில்கள்லாம் கூட்டங்கள் அதிகமாகி ரொம்ப கும்மியுது. சில கோவில்கள் எது எப்போ எதுக்காக யார் செய்யணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் புரிதலோடு நம்ம அணுகணும். அந்த புரிதலும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு முறையான ஆன்மீகத்தையும் நம்ம என்ன செய்கிறோன்றத ஒரு குழந்தைங்களுக்கோ இல்லை நீ வரப்போகிறவங்களுக்கோ நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுக்கலன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க அவங்க. அதனால் எந்த மதம் சார்ந்தே சொல்லலை, நான் நிறைய இப்போ யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ டிபெண்ட் பண்ணியே ஆன்மீகத்தையும் வளர்த்துறாங்க, பசங்களையும் வளர்த்துறாங்க. எல்லா விஷயமும் அவங்க வாழ்க்கையில் யூடியூப் இஸ் டிசைடிங். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுதல். இப்போ நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கூட ஒரு பதிவு ரீசெண்டாக பார்த்தேன். அதில் ஒரு நார்மலான ஒரு விமன், அவங்க ஒரு ஜோதிடர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு முருகனோட அருள் நிறையா இருக்குது, முருகன் என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வச்சு மக்கள்கிட்ட இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி ஒரு மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மக்களை தான் தப்பு சொல்லுவேன். கரெக்ட். ஒருத்தங்களை பகுத்தறிதல் அப்படின்றது மக்கள்கிட்ட தான் இருக்கணுமே தவிர நிறைய தப்பானவர்கள் இதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும்னு வர்றவங்க நிறையா வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது இந்த மதம் மட்டும் இல்லை, இந்த உலகம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்கள்லேயும் பணம் ஒரு பிரதானமான ஒரு விஷயம்னு வரும்போது அதில் நிறைய ஃப்ராட்ஸு, நிறைய ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் whom you are choosing and whom you are listening to. அந்த பகுத்தறிதல் மக்களுக்கு இல்லாமல் போய் அவங்க மாட்டிக்கிறதுன்றது நடக்குது. அது மக்கள் தான் உஷாராக இருக்கணும். மூட நம்பிக்கை இப்போ மக்களை ரொம்ப டாமினேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ மூட நம்பிக்கை டாமினேஷனை தாண்டி போய் இப்போ மீடியா டாமினேஷனில் போயிட்டாங்க. அதனால் மூட நம்பிக்கையெல்லாம் இல்லை, அவங்க ரொம்ப சீரியஸாக பிலீவ் பண்ணுறது யூடியூப்பை தான். மீடியாவில் என்ன பேசுகிறாங்களோ அதை பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ மூட நம்பிக்கையெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அது எல்லோரும் கேட்குறீங்களா? இது எந்த நம்பிக்கையில் வரும்? அது அப்போ சோஷியல் மீடியாவோட தாக்கம் மக்கள் மத்தியில் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா இஸ் அது ரைட் பர்சன்டேஜில் அது யூஸ் பண்ணணும். அதில் எல்லாருக்கும் அது ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம எதை எடுத்துக்கிறோன்ற அந்த பகுத்தறிவு மக்கள் தான் வளர்த்திக்கணுமே தவிர வர்றவங்க இப்போ ஒரு 10 விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதை சூஸ் பண்ணுறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோன்றது மக்கள் ரொம்ப
கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த மூட நம்பிக்கை இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த பூஜையிலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த கோழி அறுத்து காவு கொடுக்கறது, ஆடு அறுத்து காவு கொடுக்கறது கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு பக்கம் ஒரு ட்ரூப் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு நீங்கள் இதை கொடுக்கலன்னா சாமி கோவமாயிடும் அப்படின்றாங்களே. அதாவது ஒருத்தங்க அது ஒரு விஷயம் தப்பு பண்ணுறதுனால அந்த கான்செப்டே தப்புன்னு பேசுகிறதுலாம் அதுதான் சொல்கிறேன். எதுவுமே எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. அவங்க சொல்கிறதுல உண்மைகளும் இருக்கும், செய்கிறதுல உண்மையான விஷயமும் இருக்கலாம், அதில் ஃப்ராடும் இருக்கலாம். ஸோ மக்கள் ரொம்ப கரெக்டான விஷயங்களை எடுக்கணும். இது ஒரு இதில் தப்பு நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப மேதாவியாக இதெல்லாம் இந்த கான்செப்டே தப்பு, இந்த பலின்ற கான்செப்ட் தப்புன்னு சொல்லி பேசுறது அது அப்படி கிடையாது. இதுதான் பிரச்சனை. என்னென்னா தப்பான ஒரு விஷயம் நிறைய பேர் செய்கிறாங்க, அதனால் அந்த விஷயமே தப்புன்னு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற இதில் தான் வந்து உண்மையான ஆன்மீகங்கள் நிறைய உண்மையான ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் வந்து இப்படி தான் அழிஞ்சு போயிடுது. ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் போலிகள் வந்து எக்ஸ்ட்ரானரியாக அதை கொண்டு போய் அதை ரொம்ப பயங்கரமாக ஒரு பணம் பிடுங்கும் ஒரு விஷயமாக பண்ணிட்டு இருக்காங்க. அற்புதமான தந்திரங்கள், பரிகாரங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம், உண்மையான விஷயங்கள், கரெக்டான ரீதியில் இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து அதுக்காக ஒரேடியாக இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் தான் கரெக்டுன்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஆனால் ஃப்ராடு யார் பண்ணாலும் தப்பு தான். அதில் நம்ம தான் வந்து அலர்ட்டாக மக்கள் தான் இருக்கணும். இதில் பூஜையில் வர மயான பூஜை அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது என்னது சார் மயான பூஜை? அது அவங்கவுங்களுடைய வழக்கப்படி இருக்கிறது. வீட்லேயே பூஜைக்கு வக்கில்ல, மயானத்தில் போய் எங்கே நம்ம செய்யறது? அதில் வர நைட்டில் வர போய் பண்ணுறாங்க 12 மணிக்கு. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லாத சில விஷயங்கள். அதாவது எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதாவது எல்லா 1000 விஷயம் இருக்கும். இப்போ கரண்ட் வந்து பல விதத்துக்கு யூஸ் ஆகுதுன்றதுனால கரண்ட்டை நம்ம போய் எல்லாத்துலேயும் தொட முடியாது இல்லையா? உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோன்றதை தெளிவாக வச்சுங்க. 100 விஷயம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். அதுக்காக அது இல்லைன்றது இல்லை. மயான பூஜை செய்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் கேட்பேன். நான் என்ன கேட்டால் ஆன்மீகமே எதுக்குன்னு தான் கேட்பேன். எதுக்கு இதில் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்போது தேவையில்லாமல் போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள் நான் அந்த பூஜை பண்ணுறேன்னு சொல்லி காசு வேற கொடுத்து ஏமாறுறாங்களே. தேவையில்லாமல் இல்லை, அவங்க ரொம்ப சுயநலமாக இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்களோ வாழ்க்கையில் அவங்க பெரிய சுயநலவாதிகள். யாரும் வந்து நல்லவன் போய் ஏமாறுறான்லாம் சொல்ல, அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் சுயநலமாக யோசிச்சிருக்கான். இது பண்ணால் அது கிடைக்கும்ன்ற ஒரு பேராசை வந்திருக்கு. உங்கள் ஆசை யாரோ தூண்டியிருக்காங்க இல்லையா? அது நடக்க தான் செய்யும். இதில் நான் வந்து எப்பயுமே வந்து ஏமாத்துறவங்களை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏமாந்தவங்க யார்? அவங்க ரொம்ப நல்லவங்களா? அவங்க ரொம்ப தெளிவானவங்களா? அவங்க ஒரு விஷயம், நீ சுடுகாடு பூஜை பண்ணால் என்ன உனக்கு கிடைக்கும்னு யார் சொன்னால்? அது கிடைக்குன்ற ஆசை உனக்கு தானே இருந்திருக்கு. அப்போது நீ மட்டும் எந்த வகையில் நல்லவனாக இருந்திருக்க? ஓகே, கரெக்டு தான். ஏன் மாஸ்டர், எனக்கு ஒரு முக்கியமான டவுட்டு. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது. படிக்கிற பிள்ளைக்கு முதற்கொண்டு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைனா கூட பேரண்ட்ஸ் பேசி அந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வர வச்சிடறாங்க இல்லையா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம், இந்த கடன், இஎம்ஐயான வாழ்க்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை வந்து ஏதாவது ஒரு கை வந்துடாதா, நம்ம தப்பிச்சிக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பூஜை பண்ணுங்க அந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் காட்டுறதை பார்த்துட்டு மக்கள் போய் விழுறாங்களோ? ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் வந்து உண்மையாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஒரு சரியான ஒரு ஆன்மீக புரிதல், ஒரு நல்ல குரு, ஒரு கரெக்டான ஒரு முறையான ஆன்மீக பயிற்சியோ இல்லை வந்து ஒரு கரெக்டான விதத்தில் நீங்கள் அணுகினீங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். உங்களை லைஃப்பை ஈஸியாக கொண்டு போகிறது எதுவோ அதுதான் ஆன்மீகம். உங்களுக்கு இந்த வாழ்க்கை இப்போ இஎம்ஐ சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஹெல்த் ப்ராப்ளம் உள்ள ஒரு லைஃப் ஸ்டைலில் சொசைட்டி இருக்குன்னா, இந்த சொசைட்டியில் எப்படி மனுஷனை ஈஸியாக கொண்டு போகணும் அப்படின்றது ஹெல்ப் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது நல்ல விஷயம்தான். அப்போது இதெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், கொண்டு போகலான்றத சொல்கிறது மட்டும்தான் வந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகம். இதை மட்டும் நல்ல ஒரு குருக்கிட்ட வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த், உங்களுடைய லைஃப், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி அமைச்சிக்கணும், உங்களுடைய ஆத்மாவை எப்படி என்ன செய்யணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு எப்பயுமே ஒரு பிளெஸ்ஃபுல்னஸில் இருக்கணும், எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும், கோபம்,
ஒரு வெறுப்பு, எல்லார் மேலேயும் ஒரு பொறாமை, ஒரு டென்ஷன் எதுவும் இல்லாமல் எப்படி கொண்டு போகலாம், இதுதான் ஆன்மீகம். இதை கரெக்டாக சொல்லி கொடுக்குற ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் அவங்க சரண்டர் ஆகி நல்லபடியாக நீங்கள் லைஃப் கொண்டு போகலாம். சிம்பிளாக வச்சு மேக் இட், ஐ வில் ஆல்வேஸ் சே ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள். அவ்வளோதான், ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேணாம். இது ரொம்ப சிறப்பு மாஸ்டர். உங்களோட பிஸியான நேரத்தில் எங்களோட நேயர்களுக்காக நீங்கள் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணீங்க, டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.